Good morning students. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 3-4 வீடியோ பார்த்தோம். ஃபைண்ட் ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டர் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாமல் கண்டுபிடிச்சோம். ப்ராப்பர்ட்டிங்கிறது நம்ம சிலபஸில் ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணல. பட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் என்ன பாரு, யூசிங் ப்ராப்பர்ட்டி டு ஃபைண்ட் அவுட் த ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டர். எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் கொடுத்துக்கலாம், ஃபைண்ட் த ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் 4 1 2 3 2 கொடுத்துருக்கான். ஸோ நான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன, modulus of a minus lambda equal to 0. a minus lambda என்ன, இந்த diagonalல மட்டும் minus lambda போட்டா போதுமே. 4 minus lambda 1, 3 2 minus lambda equal to 0. இது ஆக்சுவலா எழுதுங்கிற அவசியம் இல்லை, ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதா இது எழுதுங்கிற அவசியம் இல்லை. பட் ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும், அதுக்காக இப்போ எழுதி வச்சுக்கிறேன். ஸோ இந்த 2x2 கொடுத்தாங்கன்னா இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். lambda squared minus s1 lambda plus s2 equal to 0. 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்தானா அப்போ அதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை lambda squared minus s1 lambda plus s2 equal to 0. where s1 ங்கிறது sum of the diagonal element. sum of the diagonal element இதுதான் s1. இது ரெண்டு ஆட் பண்ணா வர ரிசல்ட். அப்ப 4 plus 2 equal to 6. அப்ப s1 equal to 6 sum of the diagonal element. s2 ங்கிறது modulus of a. s2 ங்கிறது இந்த determination of a. அப்ப determination of a போட்டா 4 2 sorry 8 minus 3. அத 8 minus 3 equal to 5 வரும். அப்ப s2. அப்ப characteristic equation equal to என்ன வருது பாரு, lambda squared minus 6 lambda plus 5 equal to 0. இதுல எந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வரதுக்கு பாசிபிள் இல்ல. இது ஈஸியா யூஸ் பண்றோம். இது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இது வந்து 2x2 கொடுத்தானா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன, lambda squared minus s1 lambda plus s2 equal to 0. வேற s1 ங்கிறது sum of the diagonal element. மூலை வட்டத்தை ஆட் பண்ணி எழுதணும். s2 ங்கிறது modulus of a value. சோ அப்ப கேரக்டரிஸ்டிக் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சிட்டு t ஃபேக்டர் போட்டு பாரு. ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணு. t காரணி t ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணா 5 வருது. ஆட் பண்ணா -6 வரும். அப்ப என்ன பண்ற, -5 -1 ரெண்டையும் ஆட் பண்ணி பாரு -6, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாரு 5 வரும். சோ அப்ப அதோட ஐகன் வேல்யூ நமக்கு வரக்கூடிய ஐகன் வேல்யூ என்ன வருது, 1 and 5 சார். the eigen value 1 and 5. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு. இதோட பவர் 2 இருக்கு. அப்ப 2 னா ரெண்டு ரூட் வரணும், ஒன்னு 5 இன்னொன்னு 1. சோ the eigen values are 1 and 5 வந்துரும். சோ next step to find eigen vector. அப்ப case 1 when lambda is equal to 1 போறேன், இந்த இடத்துல lambda க்கு 1 போடு. அப்ப 4 - 1 னா 3 வரும், 2 - 1 னா 1 வரும். அப்ப 3 1 3 1 அதான் வந்துரும். 3 1 3 1. அப்ப x1 x2 0 0 வந்துரும். ரோ வைஸ் இங்க மேட்ரிக்ஸ் மல்டிபிள் ரோ வைஸ் இந்த காலம் வைஸ் 3 times of x1 plus 1 times of x2. அகைன் மல்டிப்ளை பண்ணா 3 times of x1 plus 1 times of x2 equal to 0 வரும். ரெண்டு ஒரே ஈக்குவேஷன் தான். சோ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்க, 3 times of x1 எடுத்துக்கலாம் சரி, அல்லது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க, x2 எடுத்து இந்த +3 இங்க வந்தாலும் -3x1 வந்துரும். அப்ப x1 க்கு பதிலா நம்மளா ஒரு பேர் கொடுத்துக்க k. அப்ப x1 க்கு பதிலா k போட்டனா x2 வந்து -3 க்கு வரும். அப்ப அந்த ஐகன் வெக்டர்ஸ் k -3 க்கு வரும். வேர் k = 1 1 ன்னு போடுறேன், ஆன்சர் 1 -3. 2 போட்டனா 2 -6 வரும். 3 போட்டா 3 -9 வரும். சோ நம்ம k க்கு பதிலா ஒரு வேல்யூ போட்டு போறோம். சோ ஒரு ஐகன் வேல்யூ lambda க்கு பதிலா 1 ன்னு போட்டேன், மறுபடியும் ஐகன் வெக்டர் 1 -3 வருது. சோ when lambda is equal to 5, இந்த இடத்துல lambda க்கு பதிலா 5 போட்டு பாரு. 4 - 5 னா -1 1 3 2 - 5 னா -3 வரும். சோ பாரு -1 1 3 -3. இந்த பக்கம் ரோ வைஸ் மல்டிப்ளை பண்ணு, இந்த பக்கம் காலம் வைஸ் மல்டிப்ளை பண்ணு. -3 times of x1 plus 1 times of x2 equal to 0. 3 times of x1 minus 3 times of x2 equal to 0. கிட்டத்தட்ட ரெண்டு ஈக்குவேஷன் ஒரே ஈக்குவேஷன் தான். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், -x1 அந்த பக்கம்னா +x1 வந்துரும். அப்ப x1 வந்துரும். சோ x1 x2 ரெண்டு ஈக்குவலா இருக்கு. இப்ப x1 க்கு பதிலா k எடுத்தா x2 க்கு பதிலா k தான் வரும். the eigen vectors k, k வரும், k வரும். சோ k = 1 போட்டா 1, 1 வரும் சார். அப்ப ஐகன் வேல்யூ lambda க்கு பதிலா 5 போட்டா மறுபடியும் ஐகன் வெக்டர் எடுத்து 1, 1 வரும். சோ ரெண்டு ஐகன் வேல்யூ இருக்கு, ரெண்டு ஐகன் வெக்டர் வரும் சார். இது யூசிங் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம், நல்லா கவனிச்சுங்க. இதே 3x3 கொடுத்தா இந்த ஐகன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வேற. அது அடுத்த வீடியோல பார்ப்போம். இது 2x2 கொடுத்திருக்கான், அதோட கேரக்டரிஸ்டிக் lambda squared minus s1 lambda plus s2 equal to 0. அத மண்ணன வச்சுங்க. s1 ங்கிறது sum of the diagonal element, s2 ங்கிறது modulus of a. இந்த கொடுத்திருக்க ப்ராப்ளத்தோட ஐகன் வெக்டர், ஐகன் வேல்யூ இதான் சார் இதுக்கு ஆன்சர். Thank you.